மிஸ்டர் லேடி புலனத்தினுடைய ரசிக பெருமக்களே, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் அனைவரும் நலமுடன் வாழ ஒரு அரிய வாய்ப்பை இந்த புலனம் நமக்கு அளித்துக் கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தோல் வலி இளம் வயதிலேயே சொல்லுகிறார்கள். அதுதான் கொடுமை. மருத்துவரை போய் பார்த்தால் அவர்கள் எக்ஸ்ரே பண்ணுகிறார்கள், ஸ்கேன் பண்ணுகிறார்கள், எல்லாவற்றையும் எம்ஆர்ஐ செய்கிறார்கள். எல்லாம் செய்துவிட்டு சொல்லுவது என்னன்னா, எலும்பு தேய்ந்து போச்சு. ஒரு 70-80 வயதுல எலும்பு தேஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல, 40 வயசுல எப்படி எலும்பு தேஞ்சு போச்சு? வயல்ல ஏருக்கு பின்னாடி 6 மணி நேரம் நடக்கிறான் மாட்டோட கூட, அவனுக்கு தேயறத காணும். வயல்ல தலையில சுமையை சுமந்து கொண்டு வாய்க்காலை தாண்டி ஓடுகிறான் மூட்டையோடு, அவனுக்கு மூட்டு தேய்வதை காணும். உட்கார்ந்து கொண்டு ஐடி அலுவலகத்திலே இந்த மவுசை மட்டும் கையில் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கான். வேற இடுப்பு அசையறது இல்லை, கழுத்து அசையறது இல்லை, தோல் அசையறது இல்லை. ஆனா அவர் சொல்றார், கையை வலிக்குது, தோள்பட்டையை வலிக்கிறது, மூட்டுகளில் எல்லாம் வலி வருகிறது. இந்த வலிக்கு என்ன செய்வது என்று புரியாமல் பலர் அவதி வருகிறார்கள். சின்ன வயசுல வயதாய் உடனே என்ன சொல்றோம், இப்ப மூட்டு வலின்னு சொன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டு வேற பாட்டுக்க ஸ்பேர் மாத்திரம். அது எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாருக்கும் வசதி இருக்கா, பணம் இருக்கா, எல்லாரும் செய்ய முடியுமா? இப்ப ஏழைகளா இருந்தா நோயோட நொந்து போகணும்னு சொல்லி சித்தர்கள் படைத்தார்கள். கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், மேலிலெழு வாதத்தால் நோவு மலக்கட்டு சோவையும் போம், சீதத்தால் சப்தலைக்கு தேர் சொல்ற. சப்தலை என்று ஒரு மூலிகை இருக்கிறது. இந்த மருத்துவர்களுக்கு தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கு அவர்கள் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், மேலிலெழு வாதத்தால் நோவு. கீழின் பகை, கீழ்னா இந்த இணைப்பு இருக்குது பாருங்க, இந்த கீழ் என்கின்ற சொல்ல கதவுல இருக்கிற அந்த இணைப்புக்கு பேர் கீழ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கீழ் ஒரு பக்கமா திறக்க முடியும், ஒரு பக்கமா மூட முடியும், 2 பக்கமும் திறந்து மூட முடியும். அதான் கீழ். இந்த முட்டி இருக்கிறது, முட்டிய உள்பக்கமாக மடக்கலாம், நீட்டலாம், மேல் பக்கமா நீட்டலாம், ஒடிச்சுக்கும். அப்போ இந்த சொல்லு கையாண்டு இருக்கார் பாருங்க, கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், மேலிலெழு வாதத்தால் நோவு. வாதத்தினாலே உடலெல்லாம் வலிக்கிறது, எலும்பெல்லாம் வலிக்கிறது. பெண்கள் சொல்லுவதை கேட்பேன் நான், எலும்பெல்லாம் வலிக்குதியா? அது என்னம்மா எலும்பெல்லாம் வலிக்கிறது? ஆமா ஐயா, நான் உணர்றேன். சோதனை பண்ணி பார்த்தோம், டி விட்டமின் கம்மியா இருக்கிறது. சோதனை பண்ணி பார்த்து டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அரித்து விட்டது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யறது? அதற்கு ஒரு மூலிகை சொன்னார். அந்த மூலிகையே சப்தலைன்னு சொன்னார். அது என்ன பண்ணுமா, மலக்கட்டு மூட்டு வலிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது எதுனா கான்ஸ்டிபேஷன். மலக்கட்டு வரக்கூடாது. மலக்கட்டை வென்றால் பல நோய்களை வென்று விடலாம். கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், காலில் பிடிப்பொடு கை கால் எரிவு, மேலிலெழுவாதத்தால் நோவு மலக்கட்டை நீக்குகிறது. அப்ப அதுக்கு என்ன மூலிகை இருக்கிறதா? சப்தலை. சூலை பிடிப்பு சொரிசிறங்கு வன்கரப்பான், சூலை பிடிப்பு சொரி சிறங்கு வன்கரப்பான், காலை தொடு வலியும் கனமலம் கான்ஸ்டிபேஷன், கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும் காசினியில், முடக்கத்தான் தன்னை மொழி. முடக்கு அறுத்தான் என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அது முடக்கத்தான்னு சொல்லுவார்கள். முடக்கு அறுத்தான் செடியை கொண்டு வந்திருக்க பாருங்க. இந்த முடக்கை அறுக்கிற ஆற்றல் பற்றி என்ன சொல்வார்கள்? இந்த வடையில இந்த 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 இலை இருக்கிறதில்ல, இதை பிழிந்து சாறு எடுத்து இந்த சாறை தோசை மாவோடு சேர்த்து தோசை சுட்டு சாப்பிடுவார்கள். இதை சூரணமாக செய்து வைத்துக் கொண்டு காலையும் மாலையும் அந்த சூரணத்தை வெந்நீரிலே கலந்து சாப்பிடுவார்கள். உணவோடு சேர்த்து சாப்பிடலாம், தனியாகவும் சாப்பிடலாம். பல மருந்துகளிலே சேர்த்தும் இதில் இருந்து உருவாக்கப்படுகிற மருந்துகள் இந்த
காலில் வருகிற பிடிப்பு, மூட்டிலே வருகிற வலிகளை போக்குவதோடு மலத்தை இலக போக செய்யும். மலம் பல பேருக்கு தெரியறதில்லை. அதை பற்றி ஒரு நிகழ்ச்சியில சொல்லுகிறேன், பார்ப்போம். அப்போ இந்த வலிக்கு உள்ளுக்கு பல மருந்துகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே செய்த மருந்துகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதனோடு மேலே இப்பெல்லாம் நிறைய தொலைக்காட்சியில பார்க்கிறோம், ஊடகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு ஸ்ப்ரேவை அடிக்கிறார்கள். கொஞ்சம் அப்படி தேய்த்து விட்டோடனே வலி போய்விட்டது என்று சொல்லுகிறார். அது என்ன இருக்கிறது அதில் என்று பார்த்தால், அதில் டைக்ளோஃபெனாக் என்று ஒரு வேதியியல் பொருள் இருக்கிறது. அது என்ன? டைக்ளோஃபெனைல் சோடியம் என்கின்ற காம்பவுண்ட் டைக்ளோஃபெனாக் இருக்கிறது. அது ஒரு பெயின் கில்லர். அந்த பெயின் கில்லரை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் வலியை நீக்கும், வெளியிலே தடவினாலும் வலியை நீக்கும். இன்டர்னல் கன்சம்ஷன் ஆர் டாபிக்கல் அப்ளிகேஷன் மேலே. அது என்ன சைடு எஃபெக்ட் இருக்கிறது என்று பார்த்தால் அச்சமாக இருக்கிறது. அதற்கு சைடு எஃபெக்டாக சொல்லுவது, அளவுக்கு அதிகமாகவோ தொடர்ந்து நீடித்த நாட்களோ இந்த டைக்ளோஃபெனாக் சோடியத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகுமா? 2 இண்டிகேஷனே கூகுளில் போய் பாருங்க. நான் யாரை பற்றியும் குறை சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. மற்றும் மக்களை காக்க வேண்டிய சித்தர்களுடைய பொறுப்பு. அதனால சொல்றேன் நான். அதில் 2 இண்டிகேஷன் கொடுக்குறான். ஒன்று ARI, இன்னொன்று சொல்றான் CKD. இந்த 2 எதை பாதிக்கிற, எதை தாக்குகிற நோயின்னு சொன்னா சிறுநீரகத்தை பழுதடைய செய்கிற நோய். இப்ப ARIனா என்ன? அக்யூட் ரீனல் இன்ஜுரி. இந்த மருந்து சிறுநீரகத்தை இன்ஜுரி பண்ணுகிறது, காயப்படுத்துகிறது. CKD கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியூர், சிறுநீரக செயலிழப்பு. இந்த 2ஐயும் இதனால் ஒரு நோயாளி தொடர்ந்து பயன்படுத்துவதனாலும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதனாலும் வலி வந்துடுதுன்னா ஒரு மாத்திரையை முழுங்கிக்கிட்டே இருப்பான், கொஞ்ச நாள்ல கிட்னி ஃபெயிலியூர்னு வந்துருவான். அப்போ இந்த டைக்ளோஃபெனாக் இல்லாமல் சித்தர்கள் ஒன்றை உருவாக்கி தர முடியுமா என்று ஆய்ந்ததிலே பல ஆண்டுகள் ஆய்ந்து ஒன்றை உருவாக்கினேன். அதற்கு பேர் அத்வா ஸ்ப்ரே தான். அப்போ சித்தர்களுடைய அறிவியல் ஞானத்தை மாடர்ன் டெக்னாலஜியோடு இணைத்து அதை ஸ்ப்ரேவாக உரிமம் பெற்றேன். அதுல என்ன அதிசயம் என்னன்னா, அந்த ஸ்ப்ரேவை எங்க வலி இருந்தாலும், ஸ்ப்ரெயினா இருக்கட்டும், மஸ்குலார் பெயினாக இருக்கட்டும், ஜாயின்ட் பெயினாக இருக்கட்டும், மூட்டி வலி, கணுக்கால் வலி, கண்டக்கால் வலி, தொடை வலி, இடுப்பு வலி. இடுப்பு வலின்னா பிரசவத்தை சொல்ல நான், நம்ம பேர் உடனே இடுப்பு வலின்னு சொல்றாருன்னு தப்பா எடுத்துருவாங்க. கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்கு இடுப்பு வலின்னா பேக் பெயின், இந்த L4 L5 L5S1ல வருகிற பிரச்சனை சொல்றோம்ல, அது மாதிரி வலி. அதில் மஸ்குலார் பெயின், ஸ்ப்ரெயின், சுளுக்கு, இவைகளையெல்லாம் குணப்படுத்துவதற்கும் இவைகளில் இருந்து உபாதை இல்லாமல் விடுதலை பெறுவதற்கும் உடனடி நிவாரணம். அப்படி அப்ளை பண்ணா சில வினாடிகளுக்குள்ளே, ஒரு நிமிடத்துக்குள்ளே அந்த வலி போயிடணும். அப்படி பண்ண முடியுமா என்று பார்த்தபோது சித்தர்களுடைய கருணையினாலே இந்த அத்வா ஸ்ப்ரேவை உருவாக்கினேன். இட் இஸ் நோ டைக்ளோஃபெனல் சோடியம். அப்படி ஒரு பெயின் கில்லரை பயன்படுத்தாது உருவாக்கப்பட்ட, அது எப்படி போடணும்? இந்த ஸ்ப்ரேவை இப்படி ஸ்ப்ரே பண்ணப்போ, உதாரணமா மூட்டில் முழங்கையில் வலின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டென்னிஸ் எல்போ, அந்த ஸ்ப்ரேவை அடிக்கும்போது ஏசியில இருந்துட்டு அடிக்காதீங்க, ஃபேனுக்கு அடியில் இருந்துட்டு அடிக்காதீங்க. ஏன்னா அது இந்த ஸ்ப்ரே பண்றதுனால அது அப்படியே காற்றிலே வந்து தும்மல் வரலாம், மூக்கு எரியலாம். அதனால அதை தவிர்ப்பதுக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதை இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு நன்றாக ஒரு 20-30 முறை தேய்த்து விடுங்கள். மூட்டில் இருக்கிறது அப்படி தேய்த்து விடுங்கள், அது மறைஞ்சு போயிடும். அதுல மயன தைலம் இருக்கிறது, வாதகேசரி தைலம் இருக்கிறது, கற்பூர தைலம் இருக்கிறது, நீலகிரி தைலம் இருக்கிறது, ஓம தைலம் இருக்கிறது. இப்படி பல்வேறு சித்தர்கள் வலிக்கு என்று சொல்லி இருக்கிற தைலங்களை எல்லாம் அதில் சேர்த்து இருக்கிறோம். ஆனா அது என்ன ஆச்சரியம்னா, தடவனா எண்ணெய் பூசண மாதிரி இருக்காது, மேலே எண்ணெய் பசை இருக்காது. தடவன தேய்த்த உடனே மறைந்து போய்விடும். அதோடு இல்லாமல் ஒரு இதமான விறுவிறுவிறு என்று ஒரு உணர்வு இருக்கும். அப்போ ஒரு பெயினை, வலியை உடனடியாக மறக்கடிக்கிறது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 முறை போடலாம், இன்னும் கூடுதலாக கூட போடலாம். வலி இருக்கிற ஒரு கெடுதியும் வராது, கெடுதியே கிடையாது. ஏன்னா எல்லாமே இயற்கையான மூலிகையில இருந்து வருகிற எண்ணெய்கள்.
இதை போட்டு அப்படியே தேய்த்து விட்டு விட்டு மறுபடி ஒரு முறை அடித்து இன்னொரு முறை இரண்டாவது முறையாகவும் தேய்த்து விட்டு விட்டு இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை போடலாம். போட்டுவிட்டு அதற்கு உரிய யோக பயிற்சிகள், இப்போ மூட்டு வலின்னா அதற்கென்று தனியாக என்னுடைய யூடியூப்ல மூட்டு வலிக்கு என்று பயிற்சிகள், யோக பயிற்சிகளை தந்திருக்கிறேன். கழுத்து வலி, செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டலிட்டிஸ், கழுத்து அப்படியே போவோம், அப்படியே கழுத்தில் ஒரு காலர் மாட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போற அளவுக்கு அதற்கு பயிற்சிகள் இருக்கின்றன. ஆக அகமருந்துகளையும் பயிற்சியையும் புற மருந்தாக இந்த அத்வா ஸ்ப்ரேயும் பயன்படுத்தி கழுத்து வலி, தோள்பட்டை வலி, மணிக்கட்டு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, இடுப்பு வலி என்று பல்வேறு வழிகளிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு பெஸ்ட் ரிலீஃப் உடனடியாக பெறுவதற்கு உதவுகிற சித்தர்களுடைய கருணையினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான புற உபயோகம் தான் இந்த அட்வா ஸ்ப்ரே. பயன்படுத்தி பாருங்க. நீங்க வெப்சைட்ல போய் அதை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பெற்றுக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. அதை பயன்படுத்தி பார்த்துவிட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும், அது ஏன்னா கொஞ்சம் நெடி இருக்கும். ஒரு 2-3 நாள் பயன்படுத்தினா அந்த நெடி தெரியாது. ஆனால் அந்த நெடி தான் அந்த வலியை உடனே உங்களுக்கு நீக்கி ஒரு சுகத்தை தருகிற அற்புதமான ஒரு மருந்து. இப்படி பல்வேறு வகைகளிலே சித்தர்கள் மூட்டு வலியையும் பல்வேறு, அது ஜாயின்ட் பெயின் சொல்லுவோம், இனிப்பு ஆர்த்தரைட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆர்த்தோன்னா இணைப்பு, இட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், ஆர்த்தரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக அவைகளில் இருந்து ஒரு அருமையான வாய்ப்பாக நலம் பெற்று உபாதை இல்லாமல், குறிப்பா பெண்கள் அடுப்படியில நின்றுகிட்டு சமைக்கிறது வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாரும் இடுப்பு வலி, குதிகால் வலி, கால் வலி என்று அந்த வலிக்கு ஆளாகி விட்டார்கள். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. வீட்டில் கிச்சனே இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாம் இப்போ எல்லாம் ஜொமேட்டோவிலையும் அதுலேயும் இதுலேயும் போட்டு ஆர்டர் போட்டு ஃபோன்லேயே உணவு வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆக கிச்சன்லெஸ் ஹவுஸ் கூட வரலாம். 2 BHKன்றது பதிலாக இந்த கேவே இல்லாமல் வீடு வரலாம். நான் தானே சமைக்கணும் என்று. ஆனால் என்ன சொல்கிறேன், நிற்பதுனால இன்னொன்று இந்த எஸ்ட்ரோஜன் குறைஞ்சி போகிறது இல்லை பெண்களுக்கு. இந்த 45-50 வயது நெருங்குற போது அந்த மாத விலக்கு நிற்கிறது இல்லையா, மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். அதில் எஸ்ட்ரோஜன் போன உடனே அவர்களுக்கு மூட்டு வலி வந்து விடுகிறது. ஆண்களுக்கு பலருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது. ஸ்போர்ட்ஸ்மேன் உடம்பு வலி, கடுமையான கராட்டே பயிற்சியில் ஈடுபட்டால் எனக்கு உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல, நான் ஃபுட்பால் பிளேயர், நான் விளையாடினேன், கிரிக்கெட் பிளேயர் விளையாடினேன், எனக்கு தோள்பட்டையெல்லாம் வலி தாங்க முடியல, உறங்க முடியல, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம், வெளி உபயோகமாகவே. இந்த வெளி உபயோகத்திலேயே நீங்கள் பயிற்சியோடு சேர்த்து குணப்படுத்திக் கொள்ளவும் முடியும். இந்த ஸ்ப்ரே எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பவர்கள் ருத்வா ரோலான் என்று ஒன்றை செய்திருக்கிறேன். அது ஸ்ப்ரே இல்லை. அது எப்படி தலைவலிக்கு ரோலான் பயன்படுத்தும், அது மாதிரி ரோலானாகவும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை எனக்கு காசு போட்டு வாங்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நானே அதை பயன்படுத்தி நலம் பெறுகிறேன். அருமையான தயாரிப்பு இந்த முடக்கருத்தான். முடக்கருத்தானை உள்ளுபயோகம் மட்டுமல்ல, அதை நன்றாக அரைத்து கூழ் போல பேஸ்ட் ஆக்கி அதை எங்கு வலி இருக்கிறதோ அந்த வலி இருக்கிற இடத்துல 10 போட்டு ஒரு ஹேர் ட்ரையர்னாலே அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். அது அப்படி இழுக்கணும் அந்த நீர்த்தன்மையை. அப்படி பண்ண வீக்கமும் வற்றி போயிடும், வலியும் மறைஞ்சு போயிடும். முடக்கத்தானை தப்பளமாக வலியுள்ள இடத்திலே தடவுதல் ஒரு நல்ல முறை. அடுத்தது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது கற்பூர தைலம். கற்பூர தைலம் என்று சித்த மருத்துவத்திலே ஒரு தயாரிப்பு இருக்கிறது. இந்த கற்பூர தைலம் என்று விற்கிறது. இந்த கற்பூர தைலத்தையும் வாங்கி மேலே தேய்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்தது நீலகிரி தைலம், யூக்கலிப்டிஸ் ஆயில். நீலகிரி தைலமும் ஒரு நல்ல மூட்டு வலியை நீக்குகிற தன்மை உடையது. பூண்டுக்கு காலுடைய வலியை, குதிகால் வலியை நீக்குகிற ஆற்றல் பூண்டுக்கு உண்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால பூண்டை கையாண்டே பூண்டை வலியுள்ள இடத்தில் தேய்த்து பூண்டை உட்கொண்டு வாதத்தை கலைத்து வாயுவை அகற்றினாலே பல வலியை நாம் நீக்கிக் கொள்ளலாம். இந்த பூண்டு இருக்கிறது வெள்ளை உள்ளி, ஆலியம் சட்டைவம்னு சொல்லுவோம், வெள்ளைப்பூண்டு. இந்த வெள்ளைப்பூண்டு உள் உபயோகத்தில் எவ்வளவு நன்மை தருகிறது. சனியொடு வாந்தி தலை நோவு தாளின் வலி. பெண்கள பெரும்பாலும்
அவதிப்படுவது தலைவலி. அடுத்தது தலைக்கடுத்து கால்வலி. சன்னியோடு வாந்தி தலை நோவு தாளின் வலி வன்னியழு நீர்கோவை சன்னியொடு வாந்தி தலை நோவு தாளின் வலி உள்ளி உள்ளி காண்பாய் உளை மூல ரோகமும் போம் வெள்ளி உள்ளி தன்னால் மருண்டு. வெள்ளி உள்ளி வெள்ளை பூண்டு. உள்ளின்னா பூண்டு, வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டினாலே காலில் வருகிற வலி, தலையில் வருகிற வலி, ஆசன வாயிலே வருகிற வலி, ஆசன வாயிலே உளை போல இருக்கிற மூல நோய்கள் இவைகள் எல்லாம் பூண்டுல பறந்து போயிடும் சொல்றேன். கை வைத்தியமாக கையாளுவதற்கு இந்த பூண்டை கையாளலாம். பூண்டை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்பதற்கு அது ஒரு தனி தலைப்பில் எப்படி அது வாயுவை கலைக்கிறது, எப்படி பூண்டு உதவுகிறது, பெருங்காயம் உதவுகிறது என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லுகிறேன். இந்த பூண்டை எப்படி சாப்பிடுவது, பல வகையிலே சாப்பிடலாம். பூண்டை உரிச்சி இந்த உள்ளே இருக்கிற பூண்டு பல்ல மட்டும் எடுத்து பாலில் போட்டு வேக வைத்து நன்றாக வெந்த பின்னால் அந்த பூண்டை சாப்பிடலாம். ஒன்று. பூண்டை ஒரு அப்படியே பூண்டை ஒரு பல்கா எடுத்துட்டு பிரிக்காம அது ஒரு கம்பியை சொருவி அப்படியே நெருப்பில் காட்டினோமானால், அடுப்பில் ஸ்டவ்வில் காட்டினோமானால், இந்த ஃப்ளேமில் காட்டிக்கிட்டே இருந்தோம்னா சுழட்டி சுழட்டி காட்ட வேண்டும். கொஞ்ச நேரத்தில் கருகி அந்த தோல் வெந்து விடும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற பூண்டு அப்படி தோலை உரிச்சிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி சாப்பிடலாம். இந்த பூண்டு சாப்பிட்றதுக்கு சுலபமான வழி. இன்னொன்று, ஒரு சட்டி அல்லது ஒரு வாணலில் அப்படியே வெள்ளை பூண்டை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, நெருப்பில் காட்டுறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் வறுத்துக்கிட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோல் கருகும். அப்போ எடுத்து ஆற வைத்து பிரித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த பூண்டினுடைய காரம் இல்லாமல், அதே நேரத்தில் அதனுடைய பலன் குன்றாமல் இந்த பூண்டை கையாளலாம். தமிழ் கூறும் நல்லுலகம் நலமுடனும் வளமுடனும் வாழ சித்தர்கள் பெயரால் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.